ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தேவன் நம்மை அற்புதமாய் நடத்துகிறார். ஒரு மனுஷன் பாருங்க, அவன் பிறந்ததுலேருந்து வளர்ற வரல ஏதோ ஒரு விதத்தில் அவன் நடத்தப்படுறான். அவன் பல சூழ்நிலைகளில் அவனுக்கு ஒரு சில காரியங்களில் அவனுடைய மனசு என்ன சொல்லுதோ, மாம்சம் என்ன சொல்லுதோ அதன்படி அவன் வாழ்க்கையை நடத்துகிறான். கடைசியில் பார்த்தா தோல்வியிலையும் பிரச்சனையிலையும் வேதனையிலையும் போகும்போது அவன் ரொம்ப மிகவும் கஷ்டப்படுத்துகிறான். சில பேர் சொல்கிறாங்க, நான் நல்லா தான் இருந்தேங்க, இந்த ஆள் தான் என்னை தவறான விதத்தில் எங்களை நடத்தி எங்களை பிரச்சனைகளை கொண்டு போயிட்டாங்க, நாங்கள் பல சூழ்நிலையில் போயிட்டோம், தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லுகிற ஆட்கள் பலர் உண்டு. அதனால் தேவன் நம்மை சரியான விதத்தில் அவன் நம்மடத்தபடி விரும்புகிறார். தேவன் தம்முடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவர் கொண்டு உங்கள் வாழ்க்கையில் எப்படி செல்ல வேண்டும், என்ன காரியங்களை சாதிக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு கற்றுத்தருகிறார். இன்றைய நாளிலே நேரடிய வசனத்துக்கு கடந்து போகும். கலாத்தியர் எழுதின புத்தகம் 5ஆம் அதிகாரம் 15 17 வரையிலும் வாசிக்கிறேன், கேளுங்கள். நீங்கள் ஒருவரையொருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாமிசம் ஆவிக்கு விரோதமாய், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒவ்வொன்றும் விரோதமாய் இருக்கிறது. இந்த இடத்துல நான் பார்க்கிறோம், நாம் நடத்தப்பட வேண்டும். இந்த 16வது வசனத்தில் பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு ஒவ்வொன்றும் விரோதமாக இருக்கிறது. இன்னும் இந்த வசனங்களை வாசிக்கும் போது 5:18 வசனம், ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. ஆவியினால் நம்ம நடத்தப்படணும். நல்லா கவனிங்க, நம்ம எப்படி நடத்தப்படுறோம் அப்படின்னா, நம்முடைய நடத்தப்படுதல் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, கொண்டு செல்லுதல், நாம் ஃபாலோ பண்ணுறது, நம்ம எடுத்து செல்வது, எதை பார்த்து நம்ம போயிட்டுருக்குறோம், எதை காரியத்தை செய்கிறோம். மனுஷன் பார்த்தீங்கன்னா விருப்பத்துக்கு அடிமையாக இருக்கிறான். அவனுக்கு ஒரு விருப்பம் இருக்குது, வாழ்க்கையில் எதையாவது செய்யணும் விருப்பம் இருக்குது. அந்த விருப்பத்தின் அடிப்படையிலே மனிதன் நடத்தப்படுகிறான். அப்போ 2 விதமான ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா, பவுலப்போஸ்தலர் இடத்துல சொல்லுகிறான், இந்த மாதிரி முற்காலத்திலே நாம் மாமிசமும் மனசு விரும்பினதிலே நாம் செய்து வந்தோம். அப்படின்னா நம்ம நடத்தப்பட்டோம். என்னன்னா, மாமிசம் நம்ம நடத்துச்சு, மனசு நம்மளுச்சு. இது விருப்பம், என் மனசுக்கு இது பிடிக்குதியா, என் மனசுக்கு எது விருப்பமோ அதை நான் செய்யணையா, என் மனசுக்கு விரும்புறதெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுனால நடத்தப்பட்டோம், மனசுனால ஓடிட்டு இருந்தோம். அப்படி மாமிசம் விரும்பும், இதை செய்ய
அது உனக்கு நல்லா இருக்கும், உனக்கு மாம்சத்தில் இருக்கிற ஆசைகள், தவறான ஆசைகள், இதெல்லாம் நீ செய்ய, இதெல்லாம் அப்படின்னும் போது அந்த ஆசையை பின்தொடர்ந்து போயிட்டு இருந்தோம். அந்த ஆசை எங்கெல்லாம் கூட்டு போது அங்கெல்லாம் போயிட்டு இருந்தோம். ஒரு நாள்ல நாம் இயேசுவை அறிந்து கொண்டோம். இயேசு அறிந்து கொண்ட உடனே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வருகிறார். வந்த உடனே அவர் ஒரு ஆசையை உண்டாக்குறார். அல்லேலூயா. இப்பதான் பிரச்சனை ஆரம்பிக்குது, இப்பதான் போராட்டம் ஆரம்பிக்குது. இப்பதான் சொல்லிட்டாரு, ஒருத்தன் உலகத்துக்குள்ளே இருக்குன்னா பாருங்க, அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், அவனுக்கு ஜாலியா இருப்பான். ஆனா கிறிஸ்துவை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது, இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷன்ல வரும்போது, ஆவியானவர் வரும்போது, அவர் ஒரு விருப்பத்தை தெரிவிக்கிறார், அவர் ஒரு ஆசையை திருப்புகிறார். அப்ப என்ன பண்றோம், ரெண்டு விதத்துல மாற்றோம். ஒண்ணு, ஒரு ஆவியானவர் என்ன பண்றாரு, இந்த பக்கம் பிடிச்சி இழுக்கிறாரு. மாமிசம் என்ன செய்து இந்த பக்கம் பிடிச்சி இழுக்குது. எந்த பக்கம் போறது தெரியல. ஒரு பக்கம் அந்த பக்கம் போயிட்டே இருக்கிறோம், மனம் திரும்பி இந்த பக்கம் போடுறோம். இப்படி ஏற்ற இறக்கத்துல நம்ம போயிட்டு இருக்கிறோம். நான் பார்த்தீங்கன்னா இது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சினிமா பைத்தியம். சினிமா பார்த்துட்டு ரொம்ப இஷ்டம். அப்போ ஆரம்ப காலத்தில் எதையாவது ஒரு படம் பார்க்கணும் ரொம்ப ஆசைப்படுவேன். அதுக்காக ரொம்ப பிரயாணப்பட்டு போய் அங்கே பார்ப்பேன். அது எனக்கு ரொம்ப சரி பார்த்துட்டோம் அப்படின்னு சந்தோஷத்தில் இருப்பேன். ஒரு நாள் பாருங்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். ஏற்றுக்கொண்ட உடனே எனக்கு ஒரு உணர்வு அடைஞ்சிட்டேன். ஐயோ, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு. ஆனாலும் பாருங்கள், நண்பர்கள் வற்புறுத்தினால கொண்டு போயிட்டு தேட்டரில் உட்கார வச்சுருவாங்க. உட்கார வச்சோடனே உள்ள மனசு கடந்து அடிச்சுக்கும். ஐயோ, தப்பு பண்ணுறமே, இவ்வளோ அநியாயம் பண்ணுறமேன். உடனே எனக்கு பயந்து போய் பாதி படத்தில் போய் வெளியே போய் உட்காந்துருவேன், விட்டு கூடாந்துருவேன். பாருங்க, ரெண்டு ஒரு இது. அப்போ எனக்கு என்னன்னா, ரெண்டு விதத்தில் ஒரு போராட்டத்துக்குள்ள வந்தேன். மாம்ச இச்சையும் நிறைவேற்ற முடியல, ஆவியானவருடைய அந்த விருப்பத்தையும் நிறைவேற்ற முடியல. அப்ப இவர் செஞ்சா அவருக்கு வச்சுக்கிறாரு, அவர் செஞ்சா இவருக்கு வச்சுக்கிறாரு. இப்படி ரெண்டு வித போராட்டத்துக்குள்ள என்னுடைய மனசு அடைப்பட்டது. அப்ப கிறிஸ்தவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் வந்து சந்தோஷம், உலகத்தான் பார்த்தீங்கன்னா சந்தோஷமா ஒரு பாவத்தை செய்வான், திருப்தியா செய்வான். ஆனா ஆவிக்குரியவன் அவன் சந்தோஷமா செய்ய முடியாது, குற்ற உணர்வு வந்துடும், மனசுல ஒரு நிம்மதி இருக்காது, ஒரு வித குற்றத்தோடு கூட தான் அவன் இந்த காரியங்களை செய்ய முடியும். அப்போ என்ன சொல்ல வருகிறாரு, அவன் சொல்றாரு, எப்போ நீ ஆவியினால் நடத்தப்படுகிறானால் பாருங்க, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. ரெண்டு ஆசைப்படுது. ஆவியானவர் வேற மாதிரி ஆசைப்படுறார். அந்த ஆவியானவர் உள்ள வந்த உடனே நம்முடைய காரியங்கள்லாம் உணர்வடையுது. பாவத்தை குறித்த ஒரு தெளிவான அறிவு வருது. இது தப்பு, இது சரி, இது தேவனுக்கு பிடிக்காது, இது தேவனுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற காரியத்தை நம்ம புரிந்து கொள்கிறோம். அப்படி மீறி செஞ்சோன்னா நமக்குள்ளே ஒரு சோகம் உண்டாகிறது. அது ஆவிக்குரிய துக்கம். அந்த துக்கம் வந்த உடனே ஒரு சந்தோஷம்லாம் போயிடுது, அது வேதனைக்குள்ளலாம் போயிடுது. வேதனைக்குள்ள நாம் கடந்து செல்கிறோம். அப்போ செய்கிற நேரத்தில் இப்படி இருக்குது. அப்போ ரெண்டு விதத்தில் நாம் மாட்டிக்கொள்கிறோம். அப்போ பவுல் நான் சொல்லுகிறோம், ஆவியானவர் படி நடத்துங்க. நீங்கள் நடத்தப்படுவீர்கள். ஆனால் ஆவியானவர் உங்களை இன்ட்யூட் பண்ணிகிட்டே இருப்பார், சொல்லிகிட்டே இருப்பார், மகனை இதை செய்யாத, அதை செய்யாத, இப்படி செய்யாத அப்படியே சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு விதமான உணர்வை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அந்த உணர்வுபடி நடத்துனீங்கன்னா நீங்கள் மாம்சத்தின்படி செய்ய மாட்டீங்க அப்படின்னு போட்டு. இன்னும் சொல்லப்போனால், இந்த மாம்சத்தின்படி செஞ்சீங்கன்னா நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறீங்க. நல்லா கவனிங்க, நியாயப்பிரமாணம்ன்றது என்ன? இது சட்டம். நியாயப்பிரமாணம் என்பது என்ன? அது தண்டனை கொடுக்குற சட்டம், அது சாபத்தை உண்டாக்குற சட்டம், அது உங்களுக்கான பனிஷ்மெண்ட் அது கொடுக்குது. என்ன சொல்லப்போனால், நான் சின்ன வயசு அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா சைக்கிள் நான் வச்சுருந்தேன். அந்த சைக்கிளில் பார்த்தீங்கன்னா லைட் எரியணும். அந்த லைட்டு எரியறத பார்ப்பார் போலீஸ்கார். போட்டு சைக்கிளை ஓட்டிகிட்டு போகும்போது எனக்கு லைட்டு சமயத்தில் எரியாமல் போயிடும். ஏன்னா அது அப்படி இப்படி ஓட்டுவேன். போலீஸ்காரன் பிடிச்சிடுவான். பிடிச்சோடனே ஏன் லைட்டு இல்லாமல் போகிறேன் அப்படின்னோடனே அந்த நேரத்தில் பனிஷ்மெண்ட்னா காற்று இறக்கி விட்டுருவோம். காற்று இறக்கி விட்டோன்னே என்ன பண்ணோம், வீட்டுக்கு நல்லா ஜாலியாக பெடல் பிரித்து நல்லா வேகமாக போக வேண்டிய ஆள் இப்போ காற்று இறக்கி விட்டதுனால என்னால் சைக்கிளை தள்ளிட்டு தான் போக முடியும். தள்ளிக்கிட்டு வீடு வரலையே விறுவிறுக்க சாதாரண நடந்துடலாம். ஒரு சைக்கிளை தள்ளிக்கிட்டு வெயிட்டை தள்ளிக்கிட்டு போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வீட்டுக்கு போய் சேர்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அப்போ பாரமாக்கிடுது. அதுதான் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் என்ன செய்யுது? பனிஷ்மெண்ட் கொடுக்குது. அது ஒரு உங்களுக்கு விதமான தண்டனையை கொடுக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா, பெரிய தவறு செய்யும் போது சிறையிருப்பில் போகிறாங்க, சிறைச்சாலையில் போடுறாங்க. அப்போ நியாயப்பிரமாணம் ஃபைன் பண்ணுது. இன்னும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தவறான ஒரு இதுக்குள்ளே செஞ்சீங்கன்னா, போலீஸ்காரன் பிடிச்சிட்டான்னா, சார்ஜர் ஒருவேளை ஸ்பீடு 60 கிலோமீட்டர் போகணும், இல்லை ஹெல்மெட் இல்லாமல் செய்யக்கூடாது அப்படின்னா, நீ ஹெல்மெட் இல்லாமல் போகிறீங்க, பிடிச்சிட்டா என்ன பண்ணுறாங்க, முதல் தடவை ஃபைன் பண்ணுறாங்க, ஃபைனை போடுன்றாங்க. அப்போ அதுக்கான ஒரு தீர்வை கொடுக்க வேண்டியதாக இருக்குது, அதுக்கான ஒரு நெருக்கடியை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. ரெண்டாவது என்ன சில பெரிய தவறுனா தூக்கி இம்ப்ரெசன்மெண்ட் இதில் சிறைச்சாலையில் போட்டுடுறாங்க. அப்போ சிறைச்சாலைகளில் போக வேண்டியதாக இருக்குது. அப்போ தண்டனை அனுபவிக்க வேண்டியது. அப்போ அதுதான். அப்போ பாவ இச்சையின்படி செய்யும் பொழுது
அங்கே தண்டனை என்ன செய்யறது? நம்முடைய கண்ணு கெட்டாத விதத்தில் தண்டனைகள் தயாராகிறது. நாம் பிரச்சனைகளை கடந்து போகிறோம். அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், நீங்கள் ஆவியினாலே நடத்தப்படுங்கள். ஆவியினால் நடத்தப்படும் பொழுது நீங்கள் சரீர இச்சையை நிறைவேற்ற இருப்பீங்க. ஏதோ ஒரு விஷயத்துல தான் நீங்கள் நடத்தப்பட முடியும். ரெண்டு இதையும் செய்ய முடியாது. ஒன்று இந்த பக்கம் போனால் அந்த பக்கம் போவீங்க, இல்லை இந்த பக்கம் போனால் இந்த பக்கம் போவீங்க. அப்போ என்ன சொல்கிறான் பவுல் அப்போஸ்தலன், எப்போ ஆவியினால் நடத்தப்படியா, அப்போ உனக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் கிடையாது, எந்த தண்டனையும் கிடையாது, எந்த ஒரு காரியம் கிடையாது. உன் வாழ்க்கை முழுதும் ஆசீர்வாதம் தான். உன்னை ஆண்டவர் உன்னை உயர்த்தி நடத்தி செல்வார் அப்படின்னு அவங்க சொல்லுகிறோம். இன்னும் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கும்படி விரும்புகிறேன். பாருங்க, இதை குறித்து சொல்லும்போது, மாம்சத்தினால் வழி நடத்தப்படுவது என்பது உங்கள் மனதை உடல் ரீதியான ஆசைகள், உலக விஷயங்கள் மற்றும் உடனடி திருப்தி ஆகியவற்றில் கவனம் செலுத்துவதாகும். இதுக்கு கடவுளுக்கு விரோதமான வாழ்க்கைக்கு வகை வைக்கிறது. இதற்கு நேர்மாறாக ஆவியினால் நடத்தப்படுவது என்பது உங்கள் மனதை ஆன்மீக விஷயங்களை நிலைநிறுத்துவதாகும். பரிசுத்த ஆவி உங்கள் எண்ணங்களையும் செயல்களையும் வழி நடத்துகிறது. இதன் விளைவாக வாழ்க்கை மற்றும் அமைதி ஏற்படுகிறது. மாம்சம் பெரும்பாலும் இயற்கையான, பூமிக்குரிய மற்றும் தற்காலிகமானவற்றோடு தொடர்புடையது. அதே நேரத்தில் ஆவி இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக மற்றும் நித்தியத்தை குறிக்கிறது. சதையால் வழி நடத்துகிறது. மனம், சரீரம் விரும்புவதில் கவனம் செலுத்துகிறது. சுயநல விருப்பங்கள், உலக பொருட்கள் மற்றும் உடல் திருப்தி, மரணம் கடவுளிலிருந்து ஆன்மீக வாழ்க்கைக்கு இட்டு செல்கிறது. மேலும் கடவுளுக்கு விரோதமானது. அவருடைய சட்டத்திற்கு கீழ்ப்படிய முடியாது. மனநிலைமை, மாம்ச சிந்தனை அல்லது மாம்ச சிந்தனை கடவுளின் எதிரி. சுயநலத்தாலும் பேராசை அல்லது காமம் போன்ற உடல் ரீதியான தேவைகளாலும் இயக்கப்படுகின்றன. இது அவைகள் கடவுளின் விருப்பத்திற்கு முரணானவை. மாம்சம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிந்தனைகள் இருக்குது. மனுஷன் எப்படி நடத்தப்படுகிறான்? சிந்தனையால் நடத்தப்படுகிறான். அவனுடைய எண்ணங்களால் நடத்தப்படுகிறான். அப்போ எண்ணங்கள் என்ன செய்கிறது? உங்களை அங்கே மாற்றுகிறது. எண்ணங்கள் எல்லாம் உங்களை நீங்கள் நிரப்பப்பட்டோன்னே எந்த எண்ணம் உங்களை அதிகமாக ஆக்குப்பிடிக்குதோ, எந்த எண்ணம் உங்களால் நீங்கள் அதிகமாக யோசிக்கிறீங்களோ அதன்படி தான் நீங்கள் நடத்தப்படுவீங்க. அப்போ அதன்படி தான் செய்யப்படுவீர்கள். இன்னும் சில வசனங்களை வாசிக்கும் பொழுது இந்த மாம்சம் சரீரம் இதை குறித்து நாம் சற்று தெளிவாய் நாம் புரிந்து கொள்ள முடியும். யோவான் எழுதின புத்தகம் 3வது அதிகாரம் 5-6 வசனங்கள். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். கவனிங்க, இயேசு ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட் சொல்றார். மாம்சத்தினால பிறப்பது என்னவா இருக்கும்? ஆவியினால பிறப்பது. இது என்ன? இது மாம்சத்தினால பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவியினால பிறப்பது ஆவியனா இருக்கும். இது என்னன்னு நமக்கு சற்று புரியல. ஆனால் இதை கொஞ்சம் நல்லா நீங்கள் நல்லா இதுக்கு முன்பு என்ன விஷயம் நடந்ததுன்னு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக போகிறோம். அதில் முன்னாடி பார்த்தீங்கன்னா, யூதருக்குள்ளே அதிகாரான நிக்கதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்தில் இயேசுவிடத்தில் ரபி, நீர் தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். எனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசிக்க கூடுமோ என்றான். ஒரு சின்ன நல்லா கவனிங்க, ஒரு இன்சிடென்ட். நைட்டில் ஒரு நிக்கதேமுன்னு ஒரு போதகம் வரான். அவனுக்கு என்னன்னா, அவனுக்கு இயேசுகிட்ட ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் பார்த்தான். எங்கே போனாலும் அற்புதம், எங்கே பார்த்தா குருடன் கண்ணு திறந்துடுது, செவிடன் காது கேட்குது, அவன் குஷ்ரோகிங்க சுகமாக்கப்படுறாங்க, எத்தனையோ சுகமாக்குதல் நல்லது நடந்துக்கிட்டே இருக்குது. பார்த்தவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் ஒன்று தெரிஞ்சிச்சு, தேவன் ஒருத்தர் கூட இல்லாட்டா, தேவன் ஒருவர் கூட பிதா கடவுள் பரிபூர்ணமாக ஒரு இடத்துல வாசம் பண்ண மாட்டா, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்ய மாட்டான். இது என்னமா இருக்கும்? இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பகலில் வந்தா, இவனுக்கே விஷயம் தெரியல, கேள்வி கேட்க வந்துட்டான்னு சொல்லிட்டு யாராரும் தப்பா நினைப்பான்னு சொல்லிட்டு நைட்டில் வரான். மிட் நைட்டில் ஆண்டவரை பார்க்க வரான். யாருக்கும் தெரியாமல் வருகிறான். வந்துட்டு இதை சொல்கிறான். இயேசு சொல்கிறாரு, ஏம்பா, நீ அற்புதம் செய்கிறத பற்றி நீ பெருசாக சொல்கிற, நான் சொல்கிறேன், நீ மறுபடியும் பிறந்துட்டா ஒன்னாலும் இப்படி செய்ய முடியும். அல்லேலூயா. ஒன்னாலும் இப்படிப்பட்ட காரியங்களை எளிதாக செய்ய முடியும். எப்படி எதையும் செய்ய முடியும்? ஒன்று நீ பயப்பட தேவையில்லை, நீ மறுபடியும் பிறக்கணும்.
மறுபடியும் நீ திருப்பி பிறந்துட்டா உனக்கு இந்த மேட்ரு புரியுது. மறுபடியும் ஆண்டவர் வந்து ஓமையை பேசிட்டேன். மறுபடியும் பிறகுறான் என்ன அவன் குழப்புறான். நான் தான் வயசாயிடுச்சே, நான் எப்படி போய் 2வது வாட்டி போய் அம்மா வயிற்றுல போயிட்டு திருப்பி எப்படி பிறப்பேன்? ஒன்றும் புரியலையாடி. ஆண்டவர் சொல்லிட்டே எட்டாடி ஒரு போதகனா இருக்கிற பெரிய அறிவாளி நினைச்ச கடைசியில் அறிவே உனக்கு புரியலையே, மேட்ரே புரியலையே, எப்படி பிறக்க முடியும்னு கேட்குறிய அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஜடத்தினாலும் ஆவினால. மறுபடியும் அடுத்தது ஓமைக்கு வந்துட்டார். ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய அப்படி என்ன சொல்றாரு, அற்புதம் நடைபெறுகிறது, ஆச்சரியமான காலம் நடைபெறுகிறது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயத்துல நடக்கிறது, என்ன பல காரியங்கள் எப்படி நடக்குது, மறுபடியும் ஒருத்தர் பிறக்கணும். அங்கதான் அங்க சொல்றது, ஆவியினால நடத்தப்பட்டா அவன் வந்து அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பால் போடுறது. இந்த பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சொத்தா கொடுக்கப்படும். ஆவியினால நடக்கப்பட்டா, ஆவியினால நீங்க நிரப்பப்பட்டா, ஆவியானவரால் நடத்தப்பட்டா இந்த பரலோக ராஜ்யம்னா உடனே செத்தப்புறம் போற பரலோக ராஜ்யம் பத்தி பேசல. இங்கேயே பரலோக ராஜ்யம் இருக்குது. இங்கேயே அவருடைய மகிமையும் அவருடைய வல்லமையும் அவருடைய அதிகாரமும் செயல்பட்டு இருக்குது. அப்ப அதுல என்ட்ராக முடியும். இங்கேதான் மறுபடியும் ஆண்டவர் சொல்றார், மறுபடியும் எப்பா நீ ஆவியின் தண்ணியினாலும் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவற்றால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆவியினாலும் பிறப்பது என்ன செய்ய முடியும்? இது மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும். அந்த வசனத்தை வாசிப்பா பாருங்க, 6வது வசனம். தேவனுடைய ராஜ்யத்தில் பாருங்க, அந்த அந்த சொல்றாரு 6வது வசனத்துல, மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால பிறப்பது ஆவியா இருக்கும். இப்பதான் சப்ஜெக்டுக்காக வந்திருக்கிறோம். ஒரு நாள் இன்ட்ரோடக்ஷன் தான் போயிட்டு இருந்தது. மாம்சத்தினால பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால பிறப்பது ஆவியா இருக்கும். இந்த மாம்சத்தினால பிறக்கிறதுனா என்னன்னு பார்க்க போறோம். பிறக்குறது அப்படின்னா என்னன்னா, ஒரு மனுஷன் மறுபடியும் பிறப்பது அப்படின்னா, யூத கலாச்சாரத்தின்படி என்னுடைய சிந்தனையை விட்டுட்டு, என்னுடைய எண்ணங்களை விட்டுட்டு, அதாவது இன்னொருத்தருடைய கோட்பாடுகளையும் இன்னொருடைய அறிவுரைகளையும் இன்னொரு போதனைகளையும் ஏற்றுக்கொள்வது மாம்சத்து அது அது பிறப்பதுக்கு அர்த்தம். இப்போ மாம்சத்தினால பிறப்பதுன்னா என்னன்னா, மாம்சத்துக்குரிய எண்ணங்கள் என்ன நல்லா தெரியும். பிறக்கிறதுக்கு 2 பேர் தேவை. இந்த வசனங்கள் பார்த்தீங்கன்னா யோவான்ல சொல்லப்படுது, ஒரு மாம்ச சித்தத்தினாவது புருஷ சித்தத்தினாலும் பிறவாமல் அப்படின்னு போட்டிருக்குது. அப்போ பிறக்குன்னா ஒரு புருஷ சித்தம் வேணும், ஒரு 2 பேர் வேணும். 2 பேர் இருந்தால் தான், பெண்ணும் ஒரு ஆணும் சேர்ந்தால் தான் ஒரு குழந்தை பிறக்க முடியும். யோவான்ல 1வது அதிகாரத்தில் சொல்லப்படுது. அப்போ புருஷ சித்தம் மாம்ச சித்தம். அப்போ ஒரு பெண்ணு ஒரு ஆண் 2 பேர் இருந்தால் தான் குழந்தை அங்கே இப்போ கருத்தரிக்க முடியும், குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு அங்கே சொல்லப்படுகிறது. அப்போ ஆவிக்குரிய விஷயத்தில் இது எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா, ஆவிக்குரிய விஷயத்தில் பிறத்தல் என்பது எப்படி 2 பேர் தேவையோ அதுபோல மாமிசமாகிய நம்முடைய எண்ணங்களும் சாத்தானுடைய பிசாசுடைய எண்ணங்களும் ஒன்னா சேரும்போது ஒரு செயல் வெளிப்படுது, ஒரு பிறப்பு உண்டாகிறது. அதுதான் அந்த பிறப்பு தான் மாம்சமாயிருக்கிறது. அப்ப மாம்சத்தில் படி பிறக்கிறவன் மாம்சமாயிருப்பான். அப்படின்னா மாம்சத்துல பிறக்கிறவன் மாமிசத்தோடு மாமிச எண்ணங்களையும் சாத்தானுடைய எண்ணங்களும் ஒண்ணு. இவங்க 2 பேரும் சேர்ந்து பிறக்கும் போது அது மாம்சமா இருக்குது. ஹல்லேலூயா. மறுபடியும் குழப்பமா இருக்குது. என்னங்க மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமா இருக்கும். நம்ம கொஞ்சம் நல்ல தெளிவாக பார்ப்போம். இதுக்கு நான் மறுபடியும் உங்களை கொண்டு போயிட்டு ஆதியாகமத்தில் எங்கே போனாலும் ஆதியாகமத்தில் தான் நம்ம போக முடியும். ஆதியாகமத்துக்கு போவோம். ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 3வது அதிகாரம் 4-14 வசனங்கள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாகுவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போய் இருப்பீர் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கும் நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள். அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்குள்ளே அரைக்கச்சிகளை உண்டு பண்ணினார்கள். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதனால் பயந்து ஒளித்து கொண்டேன். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்?
புசிக்க வேண்டாம் என்று சொன்ன உன் விருட்சத்தின் கனியை புசிச்சாயே என்றனால கவனிங்க. இந்த 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 10வது வசனம் சற்று இதாக இருக்குது பாருங்க. அதற்கு அவன், நான் தேவருடைய சத்தத்தில். இப்போ என்ன செய்கிறோம்? மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்க. மாம்சம் எப்போ பிறந்தது? அதை தான் இங்கே சொல்ல வருகிறோம். அப்போ அவர் கேட்குறாரு 11வது வசனம், நீ அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? யார் அறிவிச்சா? பாருங்க, ஒன்று யார் இருக்காங்க? யார் இருக்கா? தேவன் இருக்காரு, மனுஷன் இருக்கான், ஏவாள் இருக்கா, ஆதாம் இருக்கான், பிசாசு இருக்குது. இந்த பிசாசில் பாருங்க, பிசாசு தான் கையை காமிச்சு விட்டது. இப்போ இது என்ன கேள்வி? இது தேவன் சொல்லியிருக்க மாட்டார். ஏவாளுக்கும் தெரியல. ஏவாளும் நிர்வாணி ஆயிட்டால. நீ நிர்வாணி, நான் நிர்வாணி இருக்கிறதுனால, நல்லா கவனிக்க, நான் நிர்வாணியாக ஆயிட்டேன், நிர்வாணியாக மாறிட்டேன். அதனால நிர்வாணியாக இருப்பதில் 10வது வசனத்தில் அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நீ நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றார். அப்பொழுது அவன், நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? இது என்னங்க கேள்வி? இது யாருப்பா சொன்னது உனக்கு நிர்வாணின்னு? நீ ட்ரெஸ்ஸு, உனக்கு ட்ரெஸ்ஸு இல்லைன்னு யார் சொன்னா? அறிவித்தவன் யார்? யார்? அது இன்னொரு ஆளை பற்றி குறிப்பிடுகிறார். இன்னொரு ஆள் யாரு? உன்னை அறிவித்தவன் யாரு? ஆனால் நமக்கு தெரிஞ்சபடி பிசாசு சொல்லலை, இவங்களும் சொல்லலை, ஆண்டவரும் சொல்லலை. நிர்வாணி என்று அறிவித்தவன் யார்? இப்போ சாத்தானா சொல்கிறான், உன்னுடைய கண்கள் திறக்கப்படும் அப்படின்றான். அது பாருங்க, அவங்க சாப்பிட்ட பிற்பாடு 7வது வசனம், அவன் சொன்ன மாதிரி பாருங்க, இச்சிக்கப்பட புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்திலைகளை தைத்து தங்களுடைய அறைகளை உச்சி தைத்தார்கள் அப்படின்னு போடுது. அப்போ அவன் என்ன சொல்றான்? பிசாசு, உங்களுக்கு நன்மை தீமை அறிந்து நீங்க தேவர்களை போல இருப்பீங்க அப்படின்னு சொல்றான். ஆனா இவன் பொய் சொன்னானா இல்லையா? அப்படின்னா பொய் சொல்ல, உண்மையில முழிச்சிட்டு, உண்மையில கண் திறக்கப்பட்டுச்சு, 2 கண்ணு திறக்கப்பட்டுச்சு. திறக்கப்பட்ட உடனே அப்போ திறக்கப்பட்டுடுச்சுன்னு சொல்லப்படுறது. பாருங்க என்ன, இப்போ சாதாரணமாக ஒரு வண்டி போகுது, காரில் போகிறான் வேகமாக, பெரிய ஆக்சிடென்ட்டு, அடிச்சு மூஞ்சி கிஞ்செல்லாம் உடச்சி ரத்த வெள்ளத்தில் போய் விழுந்துட்டாங்க. கொண்டு போய் இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் போட்டாங்க. போட்ட பிற்பாடு அவங்க மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்குறாங்க. இந்த பக்கம் ஏறுது, சிரிஞ்சு ஏறுது, இந்த பக்கம் ட்ரிப்ஸ் ஏறுது, எல்லாம் ஏறுது. ஆனால் கேட்குறான், முத கேள்வி அவங்க வெளியில் ரொம்ப கவலையாக வெயிட் பண்ணுறாங்க. கேட்குற முதல் கேள்வி என்ன கேட்பாங்க? கண்ணு முடிச்சிட்டாரா, கண்ணு முடிச்சிட்டாரா, கண்ணு முடிச்சிட்டாரான்னு. ஏன்னா கண்ணு முடிச்ச பிற்பாடு அடுத்து என்ன நடக்கும்? அப்புறம் காது கேட்கும், அதுக்கப்புறம் அவர் பேச ஆரம்பிப்பார், அதுக்கப்புறம் எடுத்து நடக்க ஆரம்பிப்பார். அப்போ கண்ணு முடிக்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனை. ஒருத்தன் முடிச்சிட்டான்னா அவன் உயிராயிட்டான், அவன் உயிரோடு இருக்கிறான், உயிர் வந்துடுச்சு, அதுக்கப்புறம் அவன் இனிமேல் பிழைக்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவன் முன்னேறிடுவான் அப்படின்ற காரியம் தான் சொல்லப்படுது. பாருங்க, இவன் மனுஷனை ஆண்டவர் படைக்கும் பொழுது ஆவியா படைச்சார். இஸ் அ ஸ்பிரிட் மேன். ஆண்டவரோடு கூட உலாவிக் கொண்டு இருந்தான், ஆண்டவரோடு கூட பேசிட்டு இருந்தான், ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் பேசுகிறான் ஆண்டவர்கிட்ட. அவரோடு கூட அவன் நம்ம நல்லா ஈஸியாக அவர்கிட்ட வாக்கிங் வேற போயிட்டு இருந்தான். எப்போ பார்த்தாலும் வாக்கிங் தான், ஸ்பிரிட் வாக். ஆண்டவரோடு கூட நடந்துகிட்டு இருந்தான். இப்போ பாருங்க, பிசாசு பேச்சை கேட்டுட்டு அவன் சொன்ன மாதிரி இப்போ இன்னொரு ஆள் முடிச்சுட்டான். அதை தான் கேட்குறாரு, யாப்பா அவனுக்கு சொன்னது? யார் அறிவிச்சது? ஆண்டவர் கேட்குற கேள்விலாம் ரொம்ப அற்புதமான கேள்வி. யார் அறிவிச்சது? அப்போ என்ன சொல்ல வர்றாரு? இப்போ ஒன்று பிறந்துச்சுப்பா, அதுதான் மாமிசம். அல்லேலூயா. மாம்சத்தினால் பிறந்தது மாம்சம். பிறந்தது ஆதாமுக்கு, இப்போதான் மாம்சம் பிறந்துச்சு. அப்போ அவன் ஆவிக்குரியவனா இருந்தான், இப்போ மாம்சன்ற ஒரு காரியம் ஒன்று பிறந்துருச்சு. மாமிசம்னா சாக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு கெட்ட குணங்களும் மிருக குணங்களும் உரிய ஒரு மனுஷன் புதுசாக உள்ள பிறந்துட்டான். ஏன் யார் சொல்லித்தர? குழந்தை பாருங்க, ஏதோ அடிக்கிறதுக்கு சொல்லித்தரமா? சொல்லித்தரதில்ல, அப்படியே புட்டுக்குது, உழுந்து கட்டிக்குது, அடிக்குது, எது போட்டுது, திட்டுது, நல்ல வார்த்தையோட கெட்ட வார்த்தை அதிகமாக வருது. ஏன் வருது? அந்த குழந்தை பிறக்கும் போதே மாம்சமாக பிறகுது. இன்னொன்று, மாம்சத்துடைய குணம் பார்த்தீங்கன்னா அழுகுது. என்னைக்கு பாருங்க, குழந்தை வேன் கத்துது, பிறந்த டைமில் வேன்னு ஒரு டெலிவரி டைமில் குழந்தை சத்தம் கேட்குது, குழந்தை அழுகுதான். அன்னைக்கு அழ ஆரம்பிச்சது, அழுக நிறுத்தவே மாட்டுது. இது சொன்னால் அழுக, அது சொன்னால் அழுக, எங்கே கூட்டு ஸ்கூலுக்கு போனால் அழுக, சாப்பாடு கூட்டுறதுக்கு அழுக, இதை செய்ய சொன்னால் அழுக, இப்படியே அழுது 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 கடைசியில் மறிக்கும் போது எல்லாரும் அழுது கொண்டு போய் படுக்க வச்சிடுறாங்க, கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வராங்க. அழுகையிலே பிறந்து அழுகையிலே செத்து போயிடுறான். அழுக என்ன? தோல்வியின் சின்னம்.
அழுகை என்பது அவமானத்தின் சின்னம், அழுகை என்பது பயத்தின் சின்னம், அழுகை என்பது பலவிதமான நெகட்டிவ் கேரக்டர், முடியாததனுடைய காரியம். ஏன் அழுகிறான் அவன் மனுஷன்? தோல்வியில் வாழ்க்கை முழுசு தோல்வியாக போயிடுது. அடுத்த கேள்வி கேட்குறேன், எங்கே பாருங்கிற? பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன், மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன். நீங்கள் வாழ்க்கையில் ஒளிஞ்சிட்டு இருக்கிறீங்க. ஒளிஞ்சு ஓடுறான் மனுஷன். பயம், திகில். சொல்கிறான், வந்தா இல்லைன்னு சொல்லு. பயம் எங்கே பார்த்தாலும் பயத்தின் அடிப்படையில் ஒரு விதமான ஒரு முன்னேற்றம் இல்லாதபடி குழப்பத்தில் மனிதன் வாழ்ந்து கொண்டே இருக்கிறான். கடைசி வரையும் வேதனை அனுபவித்துட்டே இருக்கிறான், குழப்பத்தை விளைவிச்சுட்டே இருக்கிறான். அப்போ என்னன்னா, அவனுக்குள்ள இருக்கிற மாமிசம் எங்கே போனாலும் அவன் சொல்கிறாங்க, ஐயா என்னால் முடியலையா, இது நடக்கலையா, அது செய்யலையா, நான் நிர்கதியாக போயிட்டியா, நான் அப்படியே அவமானம். எங்கே பார்த்தாலும் அவமானத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறான். நிர்வாணி பிசக்காரன் உள்ள இருக்க மாம்சம் சொல்லிகிட்டே இருக்குது, நீ சரியில்லை, நீ லாய்க்கில்லை, நீ அவ்வளோதான், நீ முடிஞ்சு போச்சு. இப்போ கேள்வி இப்போ சொல்கிறான் பாருங்க, இது ஸ்திரீயானவள் தான் அப்படி பண்ணிட்டா அப்படின்றான் பாருங்க. என் பிரச்சனைக்கு காரணம் யாராவது ஒரு ஆளை சொல்லணும். ஸ்ரீ தாங்க அப்படி பண்ணிட்டான், நல்லா இருந்தாங்க, கொண்டாந்து நீங்கள் தாங்க அப்படி துணையாக கொடுத்தீங்கன்ற மாதிரி சொல்கிறான். அவளை கேட்டால் சொல்கிறா, பிசாசு ஏன் நீ கொண்டு வந்தீங்க? பிசாசு தான் பிரச்சனை கொண்டு வந்தானே, அப்படிப்பட்ட ஆளை ஏன் கொண்டு வந்தீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறான். காரணம் பாருங்க, இந்த இடத்துல ஒன்று தெரியுது, இவங்களுக்குள்ள ஒரு மாமிசம் குணம் இருந்தது, அந்த இச்சை இருந்தது, அந்த சாத்தானுடைய வார்த்தையோடு கூட மிக்ஸ் ஆகுது பாருங்க. 2 பேர் வேணும், சோத்திரம். 2 பேரும் அங்கே மிக்ஸ் ஆகும்போது எப்படி குழந்தை பிறகுதோ, 2 சிந்தனைகள், இருவரும் கருத்து ஒருமித்தாலே ஒரு பாதியில் சேர்ப்படாது. பிசாசுடைய கருத்தையும் இவங்களுடைய கருத்தையும் ஜாயின் பண்ணும்போது ஒரு புதுசாக ஒன்று பிறகுது, அது மாமிசம். ஹல்லேலூயா. அந்த மாமிசத்துக்கு அதிகாரியான பிசாசு வந்துடுறான், இவங்க வாழ்க்கையை வேதனைகளில் கொண்டு போகிறான். காயினுடைய வாழ்க்கையில் அடுத்தது மாமிசம் அப்படியே டெவலப் ஆகுது. பாருங்க, கண்ணு காடுது, இப்போ காது கேட்க ஆரம்பிச்சு. அதான் கேட்குற, யாரா சொன்னதுன்னு. இப்போ காது கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உனக்குள்ள இருக்க மாம்சம் என்ன சொல்லுது? எப்போ உன்னால் முடியாது, நீ டிஃபிட்டட் லைஃப், நீ அவ்வளோதான் முடியாது, நீ சரியில்லை, நீ அப்படி இப்படின்னு. இது ஒரு விதமான வாழ்க்கையில் பாருங்க, பயம். என்னென்ன வார்த்தை யூஸ் பண்ணுறான்? பயந்து கொண்டேன், ஒழித்து கொண்டேன், நான் அவமானப்பட்டிருக்கிறேன், நிர்வாணியாக இருக்கிறேன், அவதுக்கு தான் இந்த பிரச்சனை, இப்படி பலவிதமான நெகட்டிவ் காரியங்களை சொல்லிட்டு வரோம். அப்போ மாம்சம் என்றது மாம்ச குணம் இதில் ஆரம்பிக்குது. அப்போ மாம்சமும் பிசாசும் சேர்ந்து மாம்சத்தை பரப்பிச்சு, அந்த மாம்சம் பயத்தை கொண்டு வந்துருச்சு, இப்போ குழப்பத்தை கொண்டு வந்துச்சு. நிர்வாணின்னு சொல்லிடுது, இனிமே இல்லையா, எதுவுமே இல்லை, நாங்கள் நிர்கதியாக்கப்பட்டோம். இல்லைன்ற வார்த்தை முதல் தடவை அங்கே தான் யூஸ் பண்ணுறாங்க. இல்லை, அது இல்லை, இது இல்லை, அது இல்லை. பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டு இல்லைன்னு போட்டு வாழ்க்கையே இல்லாமல் போயிடுது. அப்போ மாம்சத்துக்குரியவனாய் மனுஷன் மாறி விடுகிறான், மாம்சத்துக்குரிய காரியத்தில் அவன் செய்துகிறான். மாம்சம் இப்போ பிறந்துடுச்சு, மாம்சம் இப்போ அறிவிக்குது. அதான் சொல்கிறேன், யார் அறிவிச்சா அப்படின்னா, ஒரு மனுஷங்களை இன்னொன்று இருக்குது மாம்சம், அது அறிவிக்கிறவனாக இருக்குது, தவறான காரியங்களை அறிவிக்கிறது. இப்போ காயின் காரியங்களையும் அப்படிதான். காயின் என்ன செய்கிறான்? மிருக குணமாக மாறுறான் பாருங்க. பிசாசு வாசப்படியில் வந்துட்டான்டா அப்படின்றார். மறுபடியும் சாத்தானோட லிங்க் வச்சுக்கிறான். இயேசுவை ஒருத்தர் கல்லடிச்சு அரிக்கும் போது அவர் சொல்கிறாரு, நீ பிசாசினால் உண்டானவர், நீ சொல்ல நான் ஆபிரகாமுடைய புள்ள. நீ ஆபிரகாம் புள்ளையே கிடையாதுரா, நீ ஆபிரகாம் புள்ள வந்தப்ப தான் கல் எடுத்து அடிப்பானா, சாவடிப்பானா அப்படின்னு. அப்புறம் அவனுக்கு கோவம் வந்துடுது, ஐயோ அதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் கிடையாது, எப்போ நீ ஆபிரகாம் புள்ள, அது நீ பிசாசு, அப்பம் பிசாசுறான்ற. அப்பம் பிசாசுறான்ற அர்த்தம், அப்பம் பேச்சை கேட்குற புள்ள நீ. அப்போ நீ பொய் பேசி தவறான காரியம் செஞ்சா உனக்கு அப்போ சாத்தானா மாறிடுறான். சாத்தான நீயும் உன் கருத்து ஒருமித்துறீங்க, அப்போ குழந்தை பிறகுது. அதனால தான் யாக்கோபில் சொல்லும்போது இச்சையானது கற்பம் தெரிக்குது அப்படி. அப்போ கற்பத்தை ஆக்குறவன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் சாத்தான். அவன் கற்பத்தை ஆக்கின உடனே அது பிறந்து புள்ள பிறகுது, அது மாம்சமாக இருக்குது பாருங்க. காயனுக்கு வாசப்படியில் வந்துட்டான்டா, கேர்ஃபுல்லாக இருறான்றார். அவன் உள்ளே வந்துட்டான், கருத்தரிச்சு பிறகுது. கடைசியில் முடிஞ்சது எங்கே? கொலையில் முடியுது. மிருகத்தனமாய் முதல் கொலை எப்படி கற்றுக் கொடுத்தான்னு தெரியல, ஒரு கூறுக்கான கல்லை எடுத்து அடித்து தந்த சகோதரனை மரணத்துக்குள்ளே கொண்டு போகிறான். அப்போ மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாக இருக்குது, மாம்சத்தில் பிறப்பது இப்படிப்பட்ட காரியமாக இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். இன்னும் இந்த காரியங்களை குறித்து நான் இன்னும் கொஞ்சம் சொல்லும்படி விரும்புகிறேன். லேவிய ராகமத்தில் பார்க்கும்போது, லேவிய ராகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம், நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால் மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது ஒரு மிருகத்தை தேர்ந்தெடுத்து பலி செலுத்த வேண்டும். அவன் 14ஆம் வசனத்தில் போட்டிருக்குது, அவன் கர்த்தருக்கு செலுத்துவது பறவைகளிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் காட்டு புறாக்களாவது புறா கொஞ்சங்களாவது எடுத்து. இங்கே பாருங்க,
ஏன் நான் கொஞ்சம் யோசிச்சு, ஏன் இப்படி மாட்டு மந்தையிலேருந்து இதுலேருந்து எடுக்க சொல்கிறாரு? ஏன் சில அனிமல்ஸை செலக்ட் பண்ணுறாரு? நீ எடுத்துட்டா மாட்டு மந்தையிலேருந்து எடுக்கணும்பா, அது வந்து காளை மாடாக இருக்கலாம், பசு மாடாக இருக்கலாம், விட்டுரு. ரெண்டாவது, ஆட்டு மந்தையிலேருந்து எடுத்தீங்கன்னா அது வந்து செம்மறி ஆடாக இருக்கலாம், வெள்ளாடாக இருக்கலாம். அதே மாதிரி புறா வேணும்னா புறா. 3 அனிமலை வந்து அங்கே லிஸ்ட் அவுட் பண்ணுறார். 3 அனிமலை அங்கே கொண்டு வந்து பலி செலுத்த சொல்கிறார். இப்போ ஏன் பலி செலுத்த சொல்கிறாரு அப்படின்னா, சிம்பிளாக சொல்ல போனால், இந்த குணங்கள்லாம் மனுஷன்கிட்ட இருக்குது, இந்த கேரக்டர்லாம் மனுஷன்கிட்ட இருக்குது, இந்த கேரக்டர்லாம் பலி செலுத்தணும். அதாவது சுருக்கமாக சொல்ல போனால், இந்த மாட்டுக்கு இந்த மாடு பலி செலுத்த வேண்டியது, ஆனால் இந்த மாட்டுக்கு பதில் அர்த்தம் அந்த மாட்டை பலி செலுத்துகிறோம். அல்லேலூயா, கேட்குறீங்களா? அடுத்து இந்த மாடு போய் பலி, இப்போ நான் தான் இந்த மாடு உள்ளே இருக்கிற என் மாட்டை போய் பலி செலுத்துக்கு போகலா, அதுக்கு ஒப்பனே இன்னொரு மாட்டை பலி செலுத்துறார். அப்படின்னா என்னன்னா, நீ புரிஞ்சுக்கணும், இதோ எப்பா இதோடைய கேரக்டர்லாம் என்கிட்ட இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த கேரக்டர்லாம் எரிக்கணும். காளை மாட்டை கொடுக்கறது இல்லை. அவர் என்னமோ காணிக்கை கேட்டு காளை மாட்டை, அதை சொல்ல காளை மாட்டு ரத்தத்தை நான் குடிப்பேனப்பா, அதை குடிச்சிட்டு வேணா எனக்கு பசி ஆகிட்டோன்னா, அதான் நான் கேட்குறேன். இல்லைடா, இப்போ உங்ககிட்ட ஒரு காளை மாடு இருக்குடா, உன் உள்ள ஒரு காளை மாட்டை வச்சுக்கிறேன் அப்படின்னுது. எங்கே போனாலும் முட்டுறதுக்கு ரெடியாக இருக்குது. என் பேரன் சின்ன பேராக இருக்கும்போது அவனுக்கு தலையில் அப்படியே முட்டி முட்டி பழகும். அவன் பார்த்தோன்னே எப்போ பார்த்தோம் சோத்திரம் உள்ள ஒரு சவுண்டு வருது. மாமியார் அந்த பக்கம் வந்தால் பார்த்தா மருமலுக்கு உள்ள அப்படின்னு சவுண்டு வருது. மருமலை பார்த்தா மாமியாருக்கு முட்டணுன்னு வருது. யாராவது முட்டினா தான் ஒரு சந்தோஷம். இந்த ஸ்பெயின் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காளை மாட்டை அடக்கிற இதை நீங்கள் பாருங்கள் யூடியூப்பில். ஐயோ, அதை அடக்க முடியல, அப்படி காலை அப்படி எடுத்துட்டு நிற்குது, யாரை பார்த்தாலும் போய் முட்டுது. முட்டில் போயிட்டு கொம்பே உடஞ்சிடுது. அவன் ஓடுறான், அவனை அதை அடக்கிறான், ஓடுறான், துரத்திட்டு போய் முட்டுது, தப்பிச்சு ஓடணும். அதான் அந்த காலம் போட அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அது அந்த மாதிரியே போகுது, அந்த மாதிரி வேகமாக போகுது. அது சீட்டி விட்டு அப்படி 300 பேர் ஒரு பக்கம் நிற்கிறானு. இந்த காலம் போட்டு அடங்குதான் 300 பேரே துரத்திட்டு போகுது. அல்லேலூயா. இருக்கு அவர் காளமாடு உள்ளே இருக்குது, மறைஞ்சிருக்குது. கொஞ்சம் அவுத்து விட்டோம், அப்பா தாங்க முடியல. சோத்திரம். சில பேருக்கு வந்து அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது. நான் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஒரு வேலையில் சேர்ந்தேன். என்கிட்ட ஒன்று மிருகம் இருக்குது இல்லையா, காளமாடு இருக்குதா, இப்போ தான் கொஞ்சம் அடக்கி வச்சிருக்குது. அவர் வந்து அந்த என்னை வேலை கொடுத்தவர் வந்து நல்லா திட்டுவார். என்னத்துக்கு நீ எல்லாம் படிச்சிருக்குன்னு கேட்பார். எனக்கா உள்ளே இருக்க மாடு எழுந்துடும். என்னை பொறுத்து அப்படி பேசிட்டாரு, யார் நான், என்ன பண்ணுறேன், எவ்வளோ பெரிய ஆள் நான், அதை ஆடு இது ஆடுன்னு சொல்லிவிட்டு எனக்குள்ளே ஏறிட்டு என்னை பற்றி எல்லாரும் முன்னாடி போயிட்டார், அவமானப்படுத்திட்டார். இந்த எனக்கு நல்ல கொடுத்த வேலையை ரிசைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிசைக்னேஷன் லெட்டர்லாம் எழுதி கொண்டு போய் கொடுத்துட்டு அதை வாங்கி படிச்சுட்டு சொன்னார். கொஞ்சம் வெயிட் பண்ணி போனார். அவர் ஒரு நல்ல கிறிஸ்தவர் ஊழியக்கார். அப்படி கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணார். கடவுள் இங்கே கொண்டு வந்திருக்காரு, ஒன்று கர்த்தர் தான் இந்த வேலைக்கு ஒன்று கொடுத்துருக்குறார். இந்த வேலையில் அவர் திட்டார், இவர் திட்டார்னா நீ கொடுக்க போகிற ஆசீர்வாதத்தை நீ இழக்க போறியா? அவர் திட்டுறாருன்னா நியாயம் இருக்கு இல்லையா, தப்பு இருக்கு இல்லையா? ஏன் உன்னை கரெக்ட் பண்ணிக்கூடாது, ஏன் உன்னை சரி பண்ணக்கூடாது? ஆண்டவர் சொல்கிறார், கேட்டால் கேளு, கேட்டா போன்னு சொல்லிட்டார். இப்படி யோசிச்சு பார்த்தேன், அந்த ஆள் சொல்கிறதுலேயும் நியாயம் இருக்குது. நம்ம மட்டும் அப்போ நம்ம கற்றுக்கணும்னு வந்திருக்குவேன். இதெல்லாம் இதெல்லாம் தவறு சொன்னால் நமக்கு ஏற்றுக்கொள்ளணும். பைபிளில் சொல்லுது, மிருக குணம் உள்ளவன் புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ளான். புத்திமதி சொல்லிட்டா போதும், ஆள் மிருகமாக மாறி யார் என்ன சொல்கிறதுக்கு, எப்படிப்பட்ட ஆள், நாம் அப்படி ஆகும் இப்படி ஆகும் அப்படின்னு ஆரம்பிச்சோன்னாக்க, அப்போ பார்த்தேன் ஒரு காளமாடு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் எதிர்க்க அவரை முட்டணும்னு இருந்தேன். கடைசியில் உள்ளே இருக்க காளமாட்டை டெய்லி போட்டு அறுத்து முதல்ல தோலை உருகி சந்தா வெட்ட சொல்கிறார். அல்லேலூயா. உள்ள காளமாட்டை சந்தா வெட்டுப்போ, நறுக்கு சின்ன சின்ன பீஸாக வெட்டு, அதுவும் தீயில போட்டு வறுக்க சொல்கிறார். நல்ல தீயை பயங்கரமாக ஃபயர் பண்ணு. சில சர்வாங்க தாமாளிக்கு பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் எரிக்க சொல்கிறார். காலையில் ஒரு வாட்டி எரிக்கணும், சாயந்தரம் சொல்ல அந்த இடத்துல பலிபீடத்தில் அக்கினி குறையவே கூடாது. ஏன்னா எரிச்சிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் எரிக்கத்தை நிறுத்தினா நைட்டு விட்டிங்கன்னா நைட்டு காலமாடு எழுந்துடும். அல்லேலூயா, சோத்திரம். அதனால் காலமாடு உள்ளே இருக்குதா? சோத்திரம். சில பெண்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கும், கொஞ்சம் எதாவது ஆரம்பிச்சுன்னா அவ்வளோதான், வார்த்தை அப்படியே தட்டிச்சு ஷார்ப்பாக வரும், அப்படியே அம்பு மாதிரி பறக்கும். அப்போ அந்த காளமாடு எதுக்கும் அட்டகாது. என் இஷ்டப்படி தான், நான் உண்டு, என் வேலை உண்டு, என் உண்டு, என் வழி உண்டு அப்படின்னு போகிற காளமாடு உள்ளே உட்கார்ந்துருக்குது. அது இதை எப்படி வெட்டினியோ அந்த மாதிரி வெட்டுன்றார். என்ன பார்த்தீங்கன்னா ஆடு, இந்த செம்மறி ஆடு பார்த்தீங்கன்னா
அது சும்மா பயந்தாங்களி. பசுக்குன்னா ஓடிடுது, இந்த பக்கம் ஓடிடுது, அந்த பக்கம் போனால் இந்த பக்கம் விட்டு ஓடிடுது. ஒரு ஆள் சத்தம் கேட்கக்கூடாது, மிரண்டு போய் அல்லண்டு போய் கண்ணெல்லாம் வெளியே தெரிஞ்சு ஓடுறோம். அது அவ்வளோ பயந்தாங்களி. எதையும் சேர்த்துக்கு துப்பு கிடையாது, எதையும் சேர்த்துக்கு தைரியம் கிடையாது. அது இஷ்டத்துக்கு அது ஒரு லெவலுக்கு போயிட்டே இருக்கும். யாராவது முன்னாடி ஒரு ஆடு போச்சுன்னு வச்சுக்க, அந்த ஆட்டை பார்த்துக்கிட்டே ஓடும். அது இப்படி ஓடிச்சுன்னா லெஃப்ட்டில் ஓடும், அது ஓடும், ரைட்டில் போனால் ஓடும். அதுக்கு வேறு எதுவும் தெரியாது. யாரோ ஒரு ஆளை ஃபாலோ பண்ணிட்டு போகணும், யாராவது ஒருத்தர் சொல்கிறத கேட்டே போகணும். நடத்தப்படுதல் லீட் அப்படின்னா அனிமலை நடத்துறது போல, ஒரு அனிமலை நடத்துறது, அந்த அனிமலை நடத்துறது தான் லீடிங். அதாவது நடத்தப்படுதல் அப்படின்னா ஒரு அனிமலை நடத்துகிற மாதிரி நடத்த அப்படின்னா. அப்போ காளமாட்டை அட்டைக்கு உட்கார வச்சு, ஆனால் காளமாட்டை பயங்கர ஸ்ட்ரென்த் இருக்குதுங்க. நல்லா காளமாட்டை ஏரில் போட்டிங்கன்னா 2 ஏக்கர் விழுதும். அவ்வளோ ஸ்ட்ராங்காக தவறான உணர்வுகளால் நடத்தப்படாத மாதிரி அது அடங்கி நடக்கும்பொழுது அதை வைத்து ஒரு பெரிய ஒரு காட்டியே செழிப்பாய்க்கலாம். பெரிய ஒரு எனர்ஜி அதுக்கிட்ட இருக்குது. அப்போ உள்ளே இருக்க காளமாட்டை அடக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையாக மாறிடும். நீங்கள் ஒரு சமாதான நிறத்தில் மாறிடும். ஆடு அது மாதிரி பயந்தாங்குழி, சின்ன எல்லாத்தையும் பலியாயிடும். சிங்கம் அதான் சாப்பிடும், எல்லாம் வர்றவெல்லாம் அடித்து சாப்பிட்டுட்டு போவோம். காரணம் பேக்குத்தன்மை, எதிர்க்கிற தன்மை இல்லை, ஒன்றும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா புறா, அதுவும் ரொம்ப பயந்த சுபாவம். பட்டுன்னு ஒரு சின்ன சத்தம் கேட்டாங்கன்னா பறந்து ஓடியே போயிடும் புறா. அப்படி பாருங்கள், அதெல்லாம் மனுஷன் அதை நடத்துகிற மாதிரி. அப்போ அந்த மாதிரி குணங்கள், அந்த மாதிரி காரியங்கள், அந்த மிருகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் நொறுக்கப்படணும், எரிக்கப்படணும். இது மாம்சத்தினுடைய சாயல் அப்படின்னு ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். அவைகளெல்லாம் எரிக்க வேண்டும், அவைகளெல்லாம் சரிப்படுத்த வேண்டும். அது சொல்கிற பேச்சு கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அது சொல்கிற பேச்சு அறிவித்தவன் யார்? அந்த மாம்சம் சொல்லுது, நீ நிர்வாணி, அவ்வளோதான், அவனுக்கு இனிமேல் ட்ரெஸ் இல்லாமல் தான் இருப்பேன், அதுக்கு வேணா அந்த இதை எடுத்து இலையை தைச்சி போட்டுக்கோ. இதெல்லாம் மாம்சம் நீல் பண்ணுறது இல்லை, மாம்சத்தோட லீடிங். ஆண்டவர் வராரு, ஒரு மிருகத்தை அடித்து நல்லா தோல் ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுக்குறார். அப்போ மாட்டை அடித்து மாட்டும் போது உனக்குள்ள ஒரு மிருகத்தை அடித்து மாற்றும் போது உனக்குள்ளே ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை ஆண்டவர் நமக்குள்ளே அவர் தருகிறார். சரி, இப்போ பார்த்துட்டோம். மாம்சம் தான் மாம்சமாக இருக்குது அப்படின்னா, மாம்ச சிந்தனைகள் பிசாசுடைய எண்ணங்களோடு கூட நீங்கள் சொந்தமாக்கிட்டீங்கன்னா அது பிறக்கிறது மாம்சமாக இருக்குன்னா பலவீனமாக இருக்கும், வேதனை நிறைஞ்சா இருக்கும், அழுக நிறைஞ்சா இருக்கும், பலவீனமாக இருக்கும், வீக், எதையுமே ரெசிஸ்ட் பண்ண முடியாதபடி. இந்த நிறைய கூட்டங்களில் பேசும்போது அழுகியோடு வருவாங்க. சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, என்னை திட்டான் பிரதர், ஒரு வார்த்தை தாங்க முடியல பிரதர், அவன் என்னை பார்த்து பின்னாடி பேசிட்டான் பிரதர். என்னப்பா இது, பேசினா பேசிட்டு போகிறான். எங்கள் மூத்தார் இப்படி சொல்லிட்டாரு, அவர் என்ன சொல்லிட்டாரு, என்னை பற்றி கேளும், பார்க்குற பார்வையே சரி. ஏப்பா ஆவிக்குரியதில் இல்லை மாம்சத்துக்குரியதில் நீ உட்கார்ந்துருந்தீன்னா எப்படி ஆண்டவரை சாதிக்கணும்? ஒன்று மாம்சத்தினால் நடத்தப்படுகிறாள், மாம்சம் அறிவிக்குது. உன்னை அவங்க இப்படி நினைக்கிறாங்க, அப்படி நினைக்கிறாங்க, அதை நினைக்கிறாங்க, இதை நினைக்கிறாங்க சொல்லி 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 அறிவிக்கும் போதில் ஓடி ஒளிந்து கொள்கிற, பல இடங்களில் ஒளிந்து கொள்கிற, ஒரு நாள் அது பெருசாக எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாத மாதிரி ஆண்டவர் வைத்திருக்கிற அற்புதமான தயவு எல்லாம் அகற்றப்பட போகிறது. சாபங்க வேலை செய்யுது பாருங்க. ஆண்டவர் அடுத்த சாபம் ஆதாம கொடுத்துட்டா, நீ வேலைக்கு அது ஒன்றுமே கிடைக்காதான்னு சொல்லிட்டேன். 100 மூட்டை வர்ற இடத்துல 20 மூட்டை தான்டா வரும். நெல்லை போட்டினா புல் வரும்டா, களை தான் வரும் அப்படின்னு அவர் சொல்கிறார். சரி, இப்போ நம்ம இதோட முடிச்சிடுவோம். அப்போ மாம்ச குணம்னா இப்போ நல்லா புரிஞ்சுக்கலாம். மாம்ச குணம் என்பது என்ன? மாம்ச குணம் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும், அது பிசாசோடு கூட லிங்க் வச்சுக்கும். 2 பேரும் சேரும்பொழுது அங்கே மாம்சம் பிறக்குதுன்னா உங்களுடைய வாழ்க்கை தவறான நடத்துதலுக்கு போகிறீங்க, தவறான காரியத்தை பெற்றுக்கொள்கிறீங்க, தோல்வியை சந்திக்கிறீங்க, வேதனையை சந்திக்கிறீங்க, அழுகைக்குள்ளே போகிறீங்க, குழப்பத்துக்குள்ளே போகிறீங்க, உங்கள் வாழ்க்கை நிதானத்தை இழந்து போகிறீங்க. இதுதான் மாம்சத்தில் பிறப்பது. ஆவியில் பிறப்பதுன்னா சோத்திரம். அடுத்த பாட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, ஆவியில் பிறப்பது என்றால் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது ஒன்று வாசியங்கள். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது 5வது வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா, சோத்திரம். நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. ஆவினால பிறந்த ஆளா? ஆமென், சோத்திரம். மாம்சத்தில் பிறந்து வியாதி, வருத்தம், குழப்பம், பலவிதமான சிந்தனைகள், டல்லு, சோம்பேறித்தனம், இன்னும் பலவீனத்தினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, புது வாழ்க்கைக்குள்ளே நடத்தும்படி விரும்புகிறார். தோல்வி அடைந்த வாழ்க்கையை மறுபடியும் மாற்றும்படி விரும்புகிறார். வேதனை அடைந்த வாழ்க்கையை மறுபடியும் அடுத்த ஸ்டாண்டு கொண்டு போகிறார், அடுத்த காரியத்தை கொண்டு போகிறார்.
அவர் சொல்றாரு, மாமிச ஆவியினால பிறந்தா அது ஆவியா இருக்கும். என்னங்க இதை மறுபடியும் குழப்பறீங்க? ஆவியில பிறந்தா எப்படி இருக்கும்? நல்லா சொல்லுங்க எல்லாரும். ஆவியா இருக்கட்டும், ஆவியில பிறகுறதுனா இப்படி. இப்ப அதே தான் மாம்சம் அறிவித்தவன் யார் அப்படின்னு. இப்ப ஆண்டவர் ஹோலி ஸ்பிரிட் வந்துட்டார், உங்களை பரிசுத்த ஆவியில உள்ள வந்துட்டார். இப்ப அறிவிக்கிறாரு, பயப்படாத மகனே, பயப்படாத. இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, என்னை வந்து கண்ணம்னா திட்டுவார் ஒரு பெரிய ஆஃபீஸர். அவருக்கு அசிஸ்டண்டா அந்த திட்டு வாங்குவேன், என்னை அவ்வளோ கேவலப்படுத்துவார். அப்போ அப்படின்னு மாம்சம் நொந்து போயிடுவேன். அப்புறம் இந்த வார்த்தையை கேட்டோம், அவர் சொன்னார், வசனத்தெல்லாம் காமிச்சேன் இந்த ஊழியக்காரனுக்கு சொன்னவனை மறுபடியும் அவர்கிட்ட சேர்ந்தேன். ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த உயர்வுக்கு காரணமே அவரு தான். பெரிய பெரிய வேலைகளை பிடிச்சி கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷப்பட்டார். எனக்கு வந்து என்ன உனக்கு நான் இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ரொம்ப பரிசாக கேட்டு கடைசியிலையும் அவர் சாகிறவரையும் எனக்கு ரொம்ப நண்பராக இருந்தார், நல்ல கைடாக இருந்தார். இந்த கம்பெனியெல்லாம் அவர் ஆரம்பிச்சுக்கு வந்து அவரை வச்சு தான் திறப்பு விழா பண்ணேன். ஏன்னா இவரால் நான் ஒரு பெரிய காரியங்களை கற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு அவரை ஞாபகம் வச்சிருந்து 25 வருஷம் கழிச்சு அவர் கூப்பிட்டு அந்த கம்பெனியை நான் திறப்பு விழா பண்ணேன். அப்போ ஆண்டவர் பாருங்க, இப்போ ஆவியானவர் பிறக்கணும். அல்லேலூயா. ஆவியானவர் பிறக்கணும்னா யாரா இன்னொருத்தர் வேணும். அவர் யாருன்னா ஆவியானவர். அல்லேலூயா. ஆவியானவர் அங்கே சொல்றாரு, ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது என்கிட்ட கேள்விப்பட்ட உனக்கு அறிவிப்பார். பாருங்க, முன்னாடி மாம்சம் அறிவிச்சு இப்படி போயிட்டீங்க. இப்போ இன்னொரு அறிவிக்கிறவர் வந்துட்டார், மறுபடியும் இன்ட்ரோடியூஸ் பண்றார், மறுபடியும் கொண்டு வருகிறார். உனக்குள்ள எல்லாம் வசனம் காமிச்சிட்டா போன டைம் உனக்குள்ள ஒருத்தர் வந்துட்டு இருப்போம். இப்போ அவர் அறிவிக்க போகிறார், மகனே நீ பயந்து ஐயோ நான் நடக்குமோன்னு பயப்படுற. இப்போ ஆவியானவர் வந்து சொல்றாரு, ஒன்னாகாது, பயப்படாத மகனே, பயப்படாத, ஒன்றும் ஆயிடாது அப்படின்னு அவர் சொல்றார். நிக்கதேமு தான் கேட்குறான், எப்படி இவ்வளோ அற்புதம் செய்றீங்க, இவ்வளோ ஆச்சரியமான காரியம் நீங்க போனீங்கன்னா பிரேக் த்ரூ உடச்சிட்டு போறீங்களே, உங்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியலையே, இவ்வளவு பாரு அப்படின்னு. அவசரம் ஆவியில பிறந்திருக்கிறேன், நீயும் ஆவியில பிறந்தா இத மாதிரி காரியங்களை ஒன்னாலும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. என்ன ஒரு அற்புதமான தேவன். ஆவியா இருக்கும். நியூமா அப்படின்ற கிரேக்க பதம் சொல்லப்படுகிறது. நியூமா என்றால் பவர். ஹல்லேலூயா. கடவுளோட குவாலிட்டி, தேவனுடைய ஆழ்த்தத்துவம், தேவனுடைய எக்ஸலன்சி, தேவனுடைய மகத்துவம், தேவனுடைய மகிமை. அப்ப நீ ஆவியானவரோட சேர்ந்து ஆவியானோட கற்பம் தரித்து நீ ஆவிக்குள்ள போனீன்னா உனக்கு அந்த தேவனுடைய வல்லமை உனக்குள்ளது புறப்பட்டு போகும், தேவனுடைய கிருபை உன்னிடத்தில் வெளிப்பட்டு போகும், ஒரு பெரிய பிரேக் த்ரூ உங்களுக்கு கிடைக்கும். பாருங்க, நியாயப்பிரமாணத்துல குற்றச்சாட்டுத்திலே இருந்தானுங்க கும்பல் ரெட்டியா இருக்கும். எங்கடா இயேசு தப்பு பண்ணுவாரு அப்படின்னு பார்ப்பாங்க. ஒரு இடத்துல பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தை குஷ்ரோகி ஒருத்தர் தொடக்கூடாது, தொட்டா அவன் மேலே பயங்கர இது ஊரை விட்டே ஒதுக்கி வச்சுவாங்க, தீட்டுன்னு சொல்லிடுவாங்க. இவன் அந்த தப்பான பாருங்க, குஷ்ரோகி வராங்க 8வது அதிகாரத்தில் மத்தேயு 8 அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரே உமக்கு சித்தமானா என்னை சுத்தமாக்குங்க, என்னை தொட்டு சுத்தமாக்குங்க அப்படின்றான். என்ன சொல்ல முடியும்? இப்போ தொட்டோ அவனு இருக்கானுங்க ரெடியா. குஷ்ரோகி தொட்டுட்டாரு, புது பிரமாணத்தை கொண்டு வந்தார், மோசே பிரமாணத்தை இவர் மாற்றிட்டாரு அப்படின்னு இவர் மேலே பிராத கிளப்பி ஆளை உண்டுல நாக்கிடுவாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணாரு, எனக்கு சித்தம் உண்டு, விருப்பம் உண்டு. பாருங்க, ஆவியானவர்ல பிறகுறார், போய் கையை வச்சா அவன் சுகமாயிடுறான். இப்ப பாருங்க, ஒரு கேள்வி வருது, இவர் குஷ்ரோகி தொட்டாரா இல்லையா? அல்லேலூயா. சோதரர் குஷ்ரோகி தொட்டுட்டார், அதனால இவர் தப்பு செஞ்சுட்டாரு, நியாயப்பிரமாணத்தை மீறிட்டாரு, அங்க மோசே பிரமாணத்தை உடைச்சிட்டாருன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, அப்படி சொன்னார்னு வச்சுக்கோ, இப்ப ஏசு கேட்பாரு, எங்கடா குஷ்ரோகம், எங்க குஷ்ரோகி தான் சுகமாயிட்டானே. அல்லேலூயா. குஷ்ரோகி சுகமாயிட்ட பிற்பாடு என்ன செய்ய முடியும்? அப்ப அவரு கேட்பாரு, எங்க குஷ்ரோகமே இல்லை. அல்லேலூயா. அப்ப மாம்சத்தின்படி நீ ஒரு குஷ்ரோகி தொட்டா குஷ்ரோகம் உனக்குள்ள வரும். அதுதான் இயல்பு, அதுதான் சட்டம், அதுதான் நியதி, அதுதான் இயற்கையில் அமைக்கப்பட்ட காரியங்கள். ஆனால் ஆவிக்குரிய நிரம்பணவனாய் மாறும்போது உனக்குள்ள இருக்கிற சுகம் அங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுது, அவன் குஷ்ரோகம் விட்டு போகுது. அல்லேலூயா. பாருங்க, அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ 12 வருஷம் பெரும்பாடு வருஷம் யாரையும் தொடக்கூடாது, நேரா இயேசு கொண்டு போய் தொட்ட உடனே இயேசு மகளேன்னு கூப்பிடுறார். ஒரு ஆச்சரியமான விஷயம், மகளேன்னு கூப்பிடுறார். அப்ப கூப்பிடும் போது எல்லாம் என்ன சொன்னான், ஒரு இவர் பாரு பெரும்பாடுல ஸ்திரீ மோசே போட்ட நியாயப்பிரமாணத்தை இவ மீறி வரா, இவரை தொட்டுட்டா, இவங்க 2 பேரும் குற்றவாளி அப்படின்னு தீர்க்கலான்னு போனா, அவர் திரும்ப கேட்பாரு, எங்க பெரும்பாடு, எங்க அவதான் சுகமாயிட்டால, அவதான் குணமாயிட்டால, அவதான் சரியாக்கப்பட்டால,
அப்போ சரியாக்கப்பட்டவன குற்றம் இவர் மேல வரல. காரணம் இவர் ஆவியில பிறந்திருக்கிறார். ஆமென். ஆவியில பிறந்ததுனால அவர் எந்த குற்றமும் ருசுவாக்க முடியல. செத்து போன பணத்தை தொடக்கூடாது. இவரா கையை பிடிச்சி எடுக்கிறார். அல்லேலூயா, ஆமென். தலித்தாமி எழுதுரு, எப்போ எழுதுருப்போம் அப்படின்னு கையை பிடிச்சி அப்படி தூக்கி விடுறாரு. தூக்கி விட்ட உடனே ஐயோ இவர் பாருங்க டெட் பாடியை தொட்டுட்டாரு. அப்ப அவர் கேட்கிறாரு, எங்கடா டெட் பாடி? அல்லேலூயா, எழுந்துட்டாடா, உயிரோடு இருக்காடா, சுகமாயிட்டாடா. அல்லேலூயா. அப்ப ஆவியினால பிறப்புது. என்னமோ சும்மா கிறிஸ்தவ வாழ்க்கை டல் அடிச்ச வாழ்க்கை, தோல்வி அடைஞ்ச வாழ்க்கை, அழுகிற வாழ்க்கை, வேதனை வர்ற வாழ்க்கை அப்படி கிடையாதுங்க. ஆண்டவர் சொல்றார், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஆமென். உலகத்தை சும்மா அழறதுக்கும் அடி வாங்கறதுக்கும் உத வாங்குறதுக்கும் ஆண்டவனை தெரிந்தெடுக்கல. உலகத்தை ஜெயிக்கும்படி திறந்திருக்கிறார். ஆமென். ஒரு அல்லையா சொல்லுங்க. சோத்திரம். அப்ப உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு ஏன்னா நீ ஆவியில பிறக்கல. ஆவியில பிறந்த செய்வ உலகத்தை. நம்முடைய விசுவாசம் என்ன விசுவாசம்? இயேசு கிறிஸ்து, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிறவன் என்று உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசு கிறிஸ்து எனக்காய் கல்வாரி சிலுவையிலே பலியானார். அவர் தேவனுடைய குமாரன், என்னிலே வாசமாயிருக்கிறார் அப்படின்ற விசுவாசம் எனக்குள்ள இருக்கும் பொழுது அவங்க ஜெயிக்கிறவங்களாய், உலகத்தை ஜெயிக்கிறவங்களா இருக்கார்கள். இந்த ஜெயிக்கிறத பத்தி உலகம் அப்படின்னா காஸ்மாஸ் அப்படின்னு போட்டிருக்குது. காஸ்மாஸ்னா என்டையர் வேர்ல்ட் சிஸ்டம், என்டையர் வேர்ல்டு. இந்த வேர்ல்டு எப்படி இருந்தாலும் சரி, எப்படி குளறுபடியா இருந்தாலும், சிஸ்டமே கரெக்டானாலும் சரி, இந்த கரெக்டான சிஸ்டத்துக்கு நீ போகும்போது நீ ஜெயிப்பேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. இந்த உலகம் வியாதியை கொண்டு வருது, வேதனையை கொண்டு வருது, அந்த பக்கம் பலவிதமான கவர்ச்சிகளை கொண்டு வருது, பலவிதமான சூழ்நிலை கொண்டு வருது. நீ தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். இயேசு கிறிஸ்துவை நம்பி நீ பிறந்தபடினால, இயேசுவை தேவன் என்று அறிவிக்கிறபடினால, குமாரன் என்று அறிவிக்கிறபடி நீ ஜெயிப்ப. ஹல்லேலூயா. வேலை ஸ்தலத்துல நீ ஜெயிப்ப. ஆமென். சோத்திரம். இன்னும் பலவித குடும்ப சூழ்நிலையில ஜெயிப்ப, வியாதியில ஜெயிப்ப. பாஸ்டர் சொன்னாரு, பயங்கரமான வலியிலிருந்து ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்தார் அப்படின்ட்டார். அவர் விசுவாசம், அதை நம்ம தவறு சொல்ல முடியாது. அவருக்கு நான் இதை எனக்கு டாக்டர்கிட்ட போகாம சுகம் கிடைக்கும் அப்படின்னு நம்புறதுனால அவர் போறார். அவர் நிற்கிறாரு. ஆண்டவருடைய விசுவாசத்தை கனப்படுத்தினார். அப்ப கனப்படுத்தி வெளியே வந்து இன்னைக்கு அவர் சங்கீத புஸ்தகத்தை வாசிச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த மாதிரி அவனால பிறக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையும் நம்மையை சேர்த்து ஒரு பிறப்பு உண்டாகிறது பாருங்க. அது பிறப்புன்னா செயல், அதனுடைய டீட், அதனுடைய ஆக்டிவிட்டி, துணிஞ்சு போறது. அப்ப போகும்பொழுது தேவன் எல்லாத்தையும் ஜெயிக்கும்படி வைக்கிறார். அப்போ சோத்திரம். உலகத்தை நாம் ஜெயிக்கிறவர்கள். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, நிறைய ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் தடைகள் இருக்குதான். யார் வந்தவொடனே ஏற்றுக்கிறான். ஆண்டவர் ஒவ்வொரு வியாதி இருந்தாங்க, வியாதியோடு வராங்க. வியாதி ஆண்டவர் ஜெயிக்க வைக்கிறார், விடுதலை தருகிறார். அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன். ஆமென். அப்போ மாம்சத்தினால பிறந்த நீ ஆவியினால பெற. அதுதான் நிக்கதேமு சொல்லி, ஆவியினால பிறப்பா, இதே காரியத்தை நீயும் செய்வ அப்படின்னு சொல்லி அப்படி அவர் சொல்லுகிறார். பாருங்க எவ்வளவு அருமையான தேவன். அப்போ நாம் ஜெயிக்கிற, நமக்குள்ள ஒரு வின்னிங் கான்ஷியஸ் எப்பவுமே. சில பேர் பார்த்தீங்கன்னா டிஃபீட்டட் கான்ஷியஸ். எப்போ பார்த்தாலும் ஐயோ தோத்து போயிடுவேன்னே சொல்கிறது. கான்ஷியஸ்லேயே உங்களுக்கு அப்படி கிடையாது. விக்டரி, இன்னொரு மொழிபெயர்ப்பு படி யூ மஸ்ட் கேரி த விக்டரி ஆஃப் ஜீசஸ். ஏசு கிறிஸ்துடைய ஜெயத்தை சுமந்துட்டு போகிறோமா. அல்லேலூயா. அந்த மொழிபெயர்ப்பட்ட ரொம்ப ஆச்சரியப்படுகிறது. இயேசு ஜெயிச்சிட்டாரு, தோக்கவே இல்லை. அந்த ஜெயத்தை அப்படியே இயேசுவை ஏற்றுக்கிற நான் ஜெயத்தை உள்ளே கொண்டு போகிறேன்னா, ஜெயம் எனக்குள்ளே இருக்குது. நீ என்ன பிரச்சனை பண்ணாலும் பாடு பண்ணாலும் ஜெயம்தான்ப்பா. முடிவில் நான் ஜெயிக்க தான் போகிறேன், முடியல மேலே வரதான் போகிறேன். ஹல்லேலூயா. ஒரு நாளும் தோக்க விட மாட்டார். அவர் நம்ம ஜெயிக்க வைக்கிறார் என்பதே திருஷ்டாந்தமான உண்மை. அதை நம்ப வேண்டும் என்று தேவன் அங்கே விரும்புகிறார். அதனால மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாக இருக்கும். மாம்சத்துடைய எண்ணத்தோடு கூட, பிசாசோடு கூட, அவனுடையோடு கூட சேரு இருப்பொழுது அப்போ நம்ம மாம்சத்துக்குரிய செயல்குள்ளே அழறது, வேதனைப்படுறது, கலங்கிறது, அந்த மாம்சத்துக்குரிய எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு உண்டாகும். ஆனால் ஆவியானவரோடு கூட உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு போனால், ஆவியானவர் வார்த்தைகளை பேசும்போது அவரோடு கூட நீங்கள் இணைக்கப்படும் பொழுது, ஹல்லேலூயா, அப்போ ஆவியானவரால் பிறக்கிறீங்க. அப்போ புதிய ஒரு பாதைக்குள்ளே போகிறீங்க, புதிய ஒரு ஜெயத்தை சுதந்திருக்கிறீங்க, புதிய ஒரு கிருபையை பெற்றுக்கொள்ளுறீங்க. எவ்வளவு இப்போ சூழ்நிலையை ஜெயிக்க தேவனுக்கு உதவி செய்வார், கிருபை செய்வார். ஹல்லேலூயா. ஒரு முறை ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ சொன்னாங்க, சின்ன விஷயத்துல இப்படி சூசைட் பண்ணிக்கிட்டாருங்க. ஒரு கடன் பிரச்சனை, ஒரு வீடு கட்டிருக்காரு, கடன் பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அந்த கடன் பிரச்சனை என்ன பண்ணார்,
கடைசியில் எல்லா பிள்ளைங்களாம் கடைசியில் முடிக்க முடியல, கஷ்டப்பட்டுருந்தாங்க. அப்போ எல்லா பிள்ளைங்களும் கூப்பிட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் பேசி செஞ்சுட்டு அவர் சொன்னார், நீங்கள் போங்க, போய் மார்க்கெட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு வாங்க, எனக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, எல்லாரையும் அனுப்பிட்டார். இவர் கட்டின வீடு முடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. பெயிண்ட் அடிக்கணும், டைல்ஸ் ஒட்டணும், அவ்வளோதான் முடிக்க வேண்டிய நேரம். கடைசியில் நடு ஹாலில் கயிறை போட்டு செத்துட்டார், தூக்க மாட்டி செத்துட்டார். காரணம், எதையுமே முடிக்க முடியல, எதையுமே செய்ய முடியல. நடந்தது என்ன? பிசாசு அறிவிச்சுட்டே இருக்கான், மாம்சம் அறிவிச்சிருது, உன்னால் முடியாது 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 முடியாது. அப்புறம் சொல்லுவான், அடுத்த ஐடியா பிசாசு ஐடியா கொடுத்துருப்பான், இப்போ தூக்க மாட்டி செத்துரு, இந்த அவமானம் உனக்கு தேவையா, இதிலே செத்துப்போ அப்படின்னு சொன்னோன்னே அவர் மறிச்சு போயிட்டார். அப்போ இந்த காரியங்களை குறித்து சொல்லும்போது நான் யோசித்தேன், நான் இந்த மாதிரி சூழ்நிலை எத்தனை வாட்டி போயிருக்கேன் தெரியுங்களா? எப்படியும் நான் சூசைட் பண்ணினா ஒரு 100 வாட்டியாவது சூசைட் பண்ணிடணும். அல்லேலூயா. இந்த 100 வாட்டி ஆண்டவர் தப்பிச்சு இங்கே நிறுத்தி வச்சிருக்கிறேன். அப்போ ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்குறார், ஜெயம் கொடுக்குற தேவன் அவர். ஆமென். எந்த கடன் பிரச்சனையும், எந்த அவமானத்தையும், எந்த இல்லாததையும், எந்த பற்றாக்குறையும் ஜெயிக்க தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவன் நம்ம நம்புகிறோம், அவரை தொடர்ந்து பின்பற்றுகிறோம். நீங்கள் ஆவியிலே பிறங்க, ஆவியாய் இருக்கும்னா வல்லமையுள்ளதாக இருக்கும், மேற்கொள்கிறதா இருக்கும், ஜெயிக்கிறதா இருக்கும், உங்கள் காலடியில் கீட்டு நசுக்கிறதா இருக்கும். அப்போ ஆவியாக இருக்கும்னா ஆவியானவருடைய கேரக்டர்ஸ் எடுத்துக்கொள்ளும் தான் அதனுடைய சரியான அர்த்தம். அதனால் ஆவியினால் நடத்தப்படுங்க, ஆவியினால் பிறங்க, ஆவியினால் நடத்தப்படுங்க. உங்கள் வாழ்க்கை அற்புதங்களால் நிறைந்திருக்கும், ஆச்சரியமான காரியங்கள் நடந்திருக்கும். நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள், ஆசீர்வதிப்பீர்கள். ஆமென்.